ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை அப்சஷன்களோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா, தயங்கன் ஜங்குக் ஒயனோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கே சாமோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த அந்த பாஸ்ட்டை பற்றியும் பார்த்துருப்பீங்க. சரிடா, நான் இதோட தான் முடிச்சிருந்தேன். நான் அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கிறேன்டா. அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நீங்களும் பல்லவியும் எப்போவும் போல் கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ டயர்டாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் நைட்லாம் தூங்கி இருக்கவே மாட்டீங்க. அண்ட் இதை பல்லவியும் நோட் பண்ணி உங்கள் கிட்டே கேட்டிருப்பா. பட் நீங்கள் என்னெல்லாமோ சொல்லி அவளை சமாளிச்சிருப்பீங்க. பட் பல்லவி இருந்தாலும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களையே பார்த்துட்ருக்கா. ஒயன், என்ன ஒயன் ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க? நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்தியா என்ன? தூங்கலையா? கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. கீழே பாரு, டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது. என்ன ஒயன் பண்ண நைட்டு ஃபுல்லாக? நீங்கள் அப்படியே பல்லவி திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ, இவ வேற அதை ஞாபகப்படுத்துகிறாளே. நைட்டு ஃபுல்லாக அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்ததை யோசிச்சு நான் தூங்காமல் இருந்தேன்னு சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பா? ஐயோ, நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு பல்லவிக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக தயங்கன் ஜங்குக்குள்ளே வராங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்தோன்னையும் உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கசக்கிட்டு ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே வரான். அவனுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. பட் அவன் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஃப்ளர்ட்டியாக கண்ணடிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான். அவன் கண்ணடிச்சோன்னையும் உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டாக சேஞ்ச் ஆகுது. என்ன இதுக்கே எப்படி பண்ணுறா? சரி, வச்சுக்கிறேன். அவன் அப்படியே உங்களை நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு எப்பவும் போல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அவனோட டேபிளில் வந்து உக்காடுறான். இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தக்காளி பழம் மாதிரி அவனுக்கு பக்கத்தில் உக்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷையாக இருக்குது. ஐயோ, என்ன இப்படி பண்ணுறான்? ஐயோ. இங்கே பல்லவி இதெல்லாம் கவனிக்கவே இல்லை. பிகாஸ் பல்லவி தயங்க பார்த்துட்டு இருந்திருப்பா. தயங்கும் அவளை தான் பார்த்துட்டு அப்படியே எப்பவும் போல் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பான். இவங்க பின்னாடியே சாம் வந்திருப்பா. சாமோட ஃபேஸை பார்த்தோன்னையும் உங்களுக்கு செம்ம காண்டாகுது. உங்கள் ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. வந்துட்டா வாழை பிடிச்சிட்டு பின்னாடியே. எப்படி இவளுக்கு மட்டும் எப்படி கரெக்டாக இவனுக்கு வர டைம்லாம் தெரியும்? வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாளோ? இருக்கும் பண்ணக்கூடிய ஆள் தான் இவ. மூஞ்சி முகரையும் பாரு பாரு எப்படி பார்க்குறா பாரு. அப்படியே அவளோட கண்ணில் மிளகாத்தூள் அள்ளி போடலாம் போல் இருக்கு. மூஞ்சி முகரையும் பாரு குரங்கு. நீங்கள் அப்படியே முனகிட்டே காண்டாக சாம பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் பொறுமையாக லீன் ஆகி உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, ஏ ஜானு, என்னடி நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா என்ன? கண்ணை பாரு வைத்தியகாரி, என்னடி பண்ணிட்டு இருந்தா? ஒரு முத்தத்துக்கே இப்படியா? அப்போது இன்றைக்கி நைட்டு வரேன், என்ன பண்ணலாம்? நீங்கள் அப்படியே சத்தமாக ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. இந்த சவுண்டை கேட்டு ஆல்மோஸ்ட் கிளாஸில் இருக்கிற எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. பட் ஜங்குக்கு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி போர்டே பார்த்துட்டு உக்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு ஹோல் கிளாஸையும் நீங்கள் ஒவ்வொருத்தராக பார்க்குறீங்க. சாரி சாரி. ஒய்யன், என்னடி ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை பல்லவி. அது ஏதோ பூச்சி பூச்சி ஒன்றும் இல்லை. நீ பாரு. இங்கே தயாங்க அப்படியே இது யார் வேலைன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பல்லு காமிச்சிட்ருக்கான். ஏய் பாடு, நீ பார்த்த வேலை தானே? என்னடா பண்ண அந்த பிள்ளையா? நான்லாம் ஒன்றும் பண்ணலையே. டே பாடு, உன் பொறுக்கித்தனத்தை பற்றி எனக்கு தெரியாதா?
டேய் என்னடா திரும்ப முத்தம் கித்தம் கொடுத்துட்டியா என்ன? சங்குக்கு அப்படியே அவனோட 32 பல்லையும் காமிச்சிட்டு தயங்க பார்க்குறான். டேய் தயாங்கு, ஐடியாவுக்கு தேங்க்ஸ்ரா மச்சான். ஆ இல்லைனா மட்டும் நீ ஒன்றுமே பண்ணாமல் தான் இருந்திருப்ப. நீ அப்படியே பெரிய ராம. நான் சொல்லி தான் நீ இதை பண்ண போகிற பார்த்தியா? இதுக்கு முன்னாடியே உன் பொறுக்கி மைண்டு தான் இதை யோசிச்சுட்டு இருந்திருக்குமே. பொறுக்கி பையன் தானடா நீ. பாவம் அந்த பொண்ணு தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு. டேய் நீ மூடுறா சரியா? அவளை பாருடா டேய், அவள் எப்படி வெக்கப்பட்டுட்டு பல்லு காமிச்சிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கா. உனக்கு எங்கடா வலிக்குது? அவளுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு யார்கிட்டயா பண்ணுறேன்? ஜானுட்ட தானே பண்ணுறேன். டேய் ஜங்குக், நீ ஜென்யூனாக இருந்தா அது வேற, நீ அப்படி இல்லைனா அது வேற. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், சாகடிச்சிருவேன் நாயே. டேய் விடுமச்சான், நான் பார்த்துக்கிறேன். இங்கே நீங்கள் அப்படியே இதை பற்றி எந்த க்ளூவும் இல்லாமல் ஒரு மாதிரி அவ்வளோ ஷையா ரெட்டாகி உக்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பொறுமையா திரும்ப உங்கள் காதுகிட்ட லீன் ஆகிட்டு, ஏய் பிரேக் விட்டானியும் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வா, அவன்கிட்ட பேசணும். ஆ என்ன 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 பேச போகிற? ஏய் கள்ளி, தெரியாத மாதிரி கேட்குற? உனக்கு தெரியாதா நான் என்ன பேச போகிறேன்னு? என்ன? ஏய் ஏய் ஏய், நீயே கத்தி உங்கள் அக்காட்ட மாட்டிக்காதடி வைத்தியக்காரி. பிரேக்கில் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வா, பார்க்கலாம் சரியா? நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நீ நீ வந்தா என்ன என்னென்னமோ பண்ணுவ. ஏய் நீ வர என்ன புரியுதா? நான் நான் வரமாட்டேன். சங்குக்கு நீங்கள் குழந்த மாதிரி பண்ணுறத பார்த்தா அவனுக்கு சிரிப்பு தான் வருது. பட் இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் ஃபேஸை கோவமாக இருக்க மாதிரி வச்சுக்கிறான். ஏய் நீ வர, நீ வரல இங்கே எல்லார் முன்னாடியும், ஏன் உங்கள் அக்கா முன்னாடியே நீ இழுத்து வச்சு கிஸ் பண்ணுவேன், என்னென்னலாமும் பண்ணுவேன். பரவாயில்லையா? ஆ இல்லை 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 வேணாம். அப்போது நல்ல பிள்ளையா நான் சொன்ன மாதிரி பிரேக்கில் அங்கே வந்துடு சரியா? ம் ஆனால் நீ என்னை பார்த்தா பொறுக்கி பையன் மாதிரியா இருக்குது. நான் இழுத்து வச்சு அங்கேயே ரேப்பா பண்ண போகிறேன். நீ நீ பண்ணாலும் பண்ணுவ. ஏய் நான் பொறுக்கி பையன்தான் ஒத்துக்கிறேன், ஆனால் ரேப் பண்ணுற அளவுக்குலாம் பொறுக்கி பையன் இல்லை சரியா? அதெல்லாம் நம்பி வரலாம், அப்படி அவ்வளோ பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. இப்போதைக்கா? ஏய் கேள்வி கேட்டே இருக்காதுடி, நான் சொன்ன மாதிரி செய் சரியா? அங்கே வந்துடு, நானும் வந்துடுவேன், நான் வெயிட் பண்ணுவேன் சரியா? நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. சங்குக்கும் நீங்கள் வருவீங்கன்னு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அவனும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறான். இது எல்லாத்தையும் தயங் பார்க்குறான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாய் நான் அந்த பொண்ணை என்னெல்லாம் பண்ண போகிறானோ. பாவம் பார்க்க வேற இன்னசெண்டாக இருக்கா. அவங்க அக்கா மாதிரி அடங்க பிடாரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவ வேற இப்படி இருக்கா. என்ன பண்ண போகிறாளோ? தயாங் அப்படியே இதை யோசிச்சுட்டு பல்லவியை பார்க்குறான். இங்கே பல்லவி அப்படியே அவளோட ஃபேஸில் விழுற முடியெல்லாம் அப்படியே எடுத்து ஒதுக்கி விட்டுட்டு அவன் நோட்ஸில் ஏதோ எழுதிட்டுருக்கா. தயாங் அப்படியே அவனோட கண்ணை அவன் மேலேருந்து எடுக்க முடியாமல் வச்ச கண்ணு வாங்காமல் அவளையே பார்க்குறான். டேய் தயம், என்னடா பண்ணுற? ஒரு வாட்டி வாங்கினது பத்தலையா உனக்கு? அவளை பார்க்காதடா, அவளை பார்க்காத தயம். ஆனால் முடியலையே. இந்த அடங்கா பிடாரி என்ன தான் பண்ணா? மூஞ்சி பாரு,
இப்போ கூட குரங்கு மாதிரி தான் வச்சுருக்கா. ஆனால் அப்போ கூட அழகாக இருக்கா. ஐயோ! டேய் தயம், எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். தயாங் அப்படியே புலம்பிட்டு பல்லவியை பார்த்துட்டு இருக்கான். அவன் ரியலைஸ் பண்ணல அவன் சத்தமாக பேசிட்டு இருக்கான்னு. இங்கே ஜங்குக் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். ஜங்குக் அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறான். டேய் என்னடா என்ன பார்க்குற? டேய் பாடு, நீ மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு நினச்சிட்டு சத்தமாக பேசிகிட்டு இருந்த. கம்மனாட்டி எவ்வளோடா இப்படி வர்ணிச்சிட்ருக்க? சாமையா? ஏய் லூசாடா நீ. நான்லாம் எதுவும் பேசலையே. அது புக்கில் இருக்கிற பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நீ உன் வேலையை பார்க்குறியா? நீ நீ உன் சோக்கு போடுற வேலையை மட்டும் பாரு, சரியா? மூட்டு போ. தயாங் தடுமாறுறத ஜங்குக் பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவன் அப்படியே நக்கலாக தயாங்க பார்க்குறான். டேய், இந்த நக்கல் மயிரெலாம் விட்டேன்னா செருப்பால் அடிப்பேன் நாயே. எதுக்கிட்ட இப்படி நக்கலாக பார்க்குற? ஒன்றும் இல்லை மச்சான். நீ பாரு, புக்கு தானே, புக்கில் இந்த பொண்ணு தானே. நீ நல்லா வர்ணி மச்சான், அது சொல்ல. அவன் நக்கலாக பேசுறது தயாங்க ஒரு மாதிரி ஆகுது. அவன் அப்படியே காண்டா திரும்ப அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நோட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ப்ரொஃபஸரும் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு அதிசயமா கிளாஸை உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கான். அவ்வளோ சைலண்ட்டா. அப்படி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவன் கிளாஸை கவனிக்கல. அவன் உங்களையே தான் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பிகாஸ் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால அவர் கிளாஸ் நடத்த தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கான். ஏன்னு தெரியல, அவனுக்கு நீங்கள் இப்படி சில்லியாக பண்ணுற விஷயம் ஒவ்வொன்றும் அவனோட மனசில் ஒரு மாதிரி ஹாப்பினஸை கொடுக்குது. அவன் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த கிளாஸ் ஃபுல்லாக தூங்கி வலிறீங்க. என்ன இவ இப்படி தூங்கி வலிரா? ஒரு கிஸ்ஸுக்கே இந்த ரியாக்ஷனா? அப்போது நான் பிரேக்கில் பண்ண போகிறதெல்லாம் அதெல்லாம் எப்படி தாங்க போகிறேன்னு தெரியலையே. சரி, அப்போ என் ஜானும் ஒரே வாரத்தில் பாடையில் போயிடுவான்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும். டேய் ஜங்குக், நீதான்டா, நீ அழகாக பிறந்தது தப்புடா. ஏன்டா இப்படி அழகாக பிறந்து எல்லார் மனசையும் காயப்படுத்துகிற? ஜங்குக், என்னடா இப்படி இருக்க? அவன் அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே அவனையே புகழ்ந்துக்கிறான். அப்படியே புகழ்ந்துட்டு நீங்கள் தூங்கி வலிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கொஞ்ச நேரத்தில் ப்ரொஃபஸரும் கிளாஸ் முடிஞ்சு கிளம்பிடுறாரு. பட் நீங்கள் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. பல்லவி அப்படியே உங்களை டெஸ்கில் தட்டி எழுப்புறா. ஒய்யன், எழுந்துடுறி பைத்தியம், என்னடி ஆச்சு உனக்கு? பல்லவி, என்னாச்சு பல்லவி? ஒய்யன், என்னடி இப்படி தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்க? நைட்டு ஃபுல்லாக என்னடி பண்ண? இப்படிலாம் நீ பண்ண மாட்டிய ஒய்யன், என்னடி ஆச்சு உனக்கு? அது அது ஒன்றும் இல்லை பல்லவி, ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு, அதான். ஏய் போ ஒய்யன், போய் ஒழுங்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, போ, எழுந்து போ. உங்களுக்கு அப்போ தான் ஜங்குக் சொன்னது ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கோட டெஸ்க்கை பார்க்குறீங்க. அவன் இல்லை, பட் தயாங் அவனோட டெஸ்கில் தான் இருக்கான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஓடுறீங்க. ஒய்யன், என்னடி பண்ணுற? ஏண்டி ஓடுற? பட் நீங்கள் எதையும் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸ் ரூமை விட்டு ஃபாஸ்ட்டாக எழுந்து ஓடுறீங்க. அப்போ சடனாக உங்கள் கையை பிடிச்சி ஒருத்தர் கிளாஸ் ரூம்குள்ளே இழுக்கிறாங்க. யாரு? ஏய், நான் தாண்டி. நீயா? இங்கே என்ன பண்ணுற ஜங்கு? ஏய், உன்னை எப்போ வர சொன்னேன்? ஆமாம், என்னடி கிளாஸில் அப்படி தூங்கி வலிற? ஏன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், என்னடி பண்ணிகிட்டு இருந்த? நைட்டு ஃபுல்லாக என்ன நினச்சி கனவு கண்டுக்கிட்டு இருந்தியா? ஏய் ஜானு. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டியாக சிரிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க.
பட் ஜங்குக் இன்னும் உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கான். ஜங்குக், என்ன பண்ணுற? என்ன என்னை விடு. நான் நான் ஃபேஸ் ஃபேஸ் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு கிளம்புறேன். ஏய் கள்ளி, நடிக்காதடி. ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காகவா இவ்வளோ வேகமாக ஓடி வந்த? ஏய், என்னை பார்க்க தானே வந்த? நடிக்காதடி. எதுக்குடி நடிக்கிற? உண்மையை சொல்லிட்டு போ. நான் என்ன உன்னை குத்தம் சொல்லவா போகிறேன்? உனக்கு வேணுன்றதை கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். வேணுன்றதா? எனக்கு எனக்குலாம் எதுவும் வேணாம். என்னை விட நான் போகிறேன். ஏய் வேணாமா? என்ன பாரு. ஏய் ஜானு, என்னை நிமிர்ந்து பாரு. இங்கே என்னை பார்த்து சொல்லு, உனக்கு எதுவுமே வேணான்னு. பட் நீங்கள் நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷையாக இருக்கு. நீங்கள் நிம்மறவே இல்லை கடைசி வரைக்கும். பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அவன் பொறுமையவே இழந்து உங்களை அப்படியே வாலில் வச்சு பின் பண்ணுறான். அப்படியே பின் பண்ணி அவனோட ஒருக்கை அப்படியே உங்களோட இடுப்பை ஹோல்ட் பண்ணுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணி தான் நிமிர்ந்து ஜங்குக்கே பார்க்குறீங்க. என்ன பண்ணுற ஜங்கு? விடு. யாராவது யாராவது வந்துட போகிறாங்க. யாராவது பார்த்துட போகிறாங்க ஜங்கு. பார்த்தியா, அப்போ கூட விடு ஜங்குக், எனக்கு இது பிடிக்கல, நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்ல. அப்போ கூட விடு ஜங்குக், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற. அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கு அதானே? அதானடி, வாய் திறந்து சொல்லு. ஏய் கள்ளி, சொல்றி. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கோட இந்த டார்க்கான வாய்ஸு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சில்னஸை கொடுக்குது. நீங்கள் அப்படியே நர்வஸாக உங்கள் லிப்ஸை பைட் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட ஐஸும் நீங்கள் லிப்ஸை பைட் பண்ணதும் உங்கள் லிப்ஸை பார்க்குது. ஏய் என்னடி, சும்மா இருக்கிறவனை தூண்டி விட்டுறியா? இப்போ எதுக்குடி வாதட்டை கடிக்கிற? சொன்னா நானே கடிக்க போகிறேன். என்ன சொல்கிற? ஏய் நடிக்காதடி. என்ன பப்பாவா ஒன்றுமே தெரியாமல் இருக்க? இங்கே வந்தா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தானே இங்கே வந்த. ஏண்டி அப்புறம் என்னடி நடிக்கிற? ஜங்குக்கு அப்படியே உங்கள் இடுப்பை டைட்டாக பிடிக்கிறோம். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. டேய் குறிகாரம், கூசுதுடா. என்னடா பண்ணுற? ஜங்குக்கு அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கும் உங்களை என்னென்னலாமோ பண்ணணும்னு தான் தோணுது. பட் அவன் இப்போ ஸ்டார்ட் பண்ணானா கண்டிப்பாக முடிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும். ஸோ அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஏய் என்ன என்ன கூப்பிட்ட? ஏய் என்னடி கூப்பிட்ட? என்ன கூப்பிட்ட? திரும்ப கூப்பிட்ட. குறிகாரன். ஏய் நான் ஒரு ஆம்பளையாக இருந்து இப்படி ஒரு பொண்ணு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடி? அதுவும் உன் முன்னாடி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமாடி? நீங்கள் ஜங்குக் பேசுறது கேட்டு உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது. ஏய் 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 ஜானு, கண்ணை திறடி. ஏய் கண்ணை திறந்தன பாரு. ஏய் இப்போ நீ கண்ணை திறகலை, நான் முத்தம் கொடுப்பேன்டி, கடிப்பேன். பட் நீங்கள் கண்ணை திறக்கவே இல்லை. ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். அடி பாவி, அப்போ எப்படா முத்தம் கொடுப்பேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்க அதானே? ஏய் வாய் திறந்து பேசுடி. ஏய் ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வரான். அவனோட ப்ரீத் அப்படியே உங்கள் ஃபேஸில் படுது. அது உங்களுக்கும் ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை இன்னும் இறுக்கமாக மூடிக்கிறீங்களே தவிர ஐஸை திறக்கவே இல்லை. பட் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே புரியல. உங்களுக்கும் அவனை தள்ளி விடணும்னு தான் தோணுது. பட் உங்களால் முடியல. இங்கே ஜங்குக்னாலேயும் முடியல.
நீங்கள் அவனை தடுத்தா அவனாவது ஏதாவது கேட்பான். பட் நீங்கள் தடுக்க கூட மாட்றீங்க. அவனுக்கும் அது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே அவனோட கண்ட்ரோலை மீறி உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வரான். ஏய் ஜானு, முடியல. தயவு செஞ்சு கண்ணை திறந்து என்னை தள்ளிவிடு. இல்லை நான் நான் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுறவேண்டி. ஜானு, கண்ணை திற ஜானு. அவன் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட பேசுகிறான். பட் நீங்கள் கண்ணை திறக்கவே இல்லை. ஜங்குக்னால அதுக்கு மேலேயும் முடியல. அவன் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக், நான் நான் அப்போவே சொன்னேன், கேட்டியாடி? ஜங்குக் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் இடுப்பில் இருக்கிற அவனோட இன்னொரு கை பொறுமையாக உங்கள் ஷர்ட்குள்ளே போகுது. அப்படியே உங்கள் ஷர்ட்குள்ளே போய் உங்களோட இடுப்பை பேட் ஸ்கின்னாக தொடுறான். உங்களுக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது. ஜங்குக், ஜானு, அவன் அப்படியே பொறுமையாக கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஷர்ட்டோட ஃபஸ்ட்டு 2 பட்டனையும் கழட்டுறான். நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக்? ஏய் கவலைப்படாத. எதுவும் எதுவும் பண்ண மாட்டேன். மேலே மட்டும் ஏதாவது பண்ணிக்கிறேன். ஜங்குக், வேணாம் வேணாம் ஜங்குக், ப்ளீஸ். பட் ஜங்குக்னால முடியல. பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வேணான்னு சொல்லி தலையாட்டும் போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவன் அப்படியே பொறுமையாக திரும்ப அந்த 2 பட்டனையும் போட்டு விட்டுட்டு உங்கள் கழுத்தை சக் பண்ணுறான். ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக்? ஏய், நீ தான் அங்கே பண்ணக்கூடாதுன்ட்ட, எங்கேயாவது பண்ண விடுறி. அமைதியாடுறி. திரும்ப திரும்ப என் பேரை சொன்ன எனக்கு அப்படியே வெறியாகுது. தயவு செஞ்சு என் பேரை அப்படி சொல்லாத ஜானு. ஜங்குக் அப்படியே உங்களோட நெக்கை சக் பண்ணி அப்படியே பைட் பண்ணி அங்கே மார்க் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க. இங்கே அவனோட இன்னொரு கையை உங்களோட இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி உள்ளே தடவிட்டு இருக்கான். உங்களுக்கும் ஜங்குக்கை தள்ளி விட்டு இது எல்லாத்தையும் இப்போவே தடுக்கணும்னு தான் தோணுது. பட் முடியல. அதுதான் பிரச்சனையே. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணை மூடி அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே ஒவ்வொன்றையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் அவன் கை பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் அவனோட உதடு உங்களோட நெக்கை போட்டு கடிச்சு கொதறி வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பல்லவி அப்படியே உங்களை இன்னும் காணோன்னு அப்படியே டோரையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இங்கே ஜங்குக்கை காணோன்னு தயாங்கும் பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது ஜங்குக்கு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. ஐயோ, அந்த பிள்ளைய கூட்டி எங்கேயோ போயிட்டான் போலியே. என்ன பண்ணுறான்னு வேற தெரியலையே. இங்கே இந்த அடங்கா பிடாரி வேற டோரையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, நெஞ்சு போய் ஏதாவது பண்ணானா முடிஞ்சா என் மச்சான் சோலி முடிச்சிருவா இவ வேற. பல்லவி அப்படியே டோரை பார்த்துட்டு தயங்க பார்க்குறா. தயங்கும் பல்லவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன நம்மளை பார்க்குறா? ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாலோ? டேய் தயாங்கு, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைடா. எழுந்து ஓடிடுறா. இவ கையில் மாட்டின முடிஞ்சடா தயம். ஒழுங்கா எழுந்து ஓடிடு. உன் மச்சான் தப்பிச்சுப்பான். ஏன்னா அந்த பொண்ணு ஒயன்னு காப்பாற்றி விட்ருவா. உன்னை யாரா காப்பாற்றுவா இவகிட்டேருந்து? ஓடிடுறா தயாங்கு. தயாங்க அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு ஒரு மாதிரி பீதியோட பல்லவியை பார்க்குறான். பல்லவி அப்படியே கன்ஃபியூஸ்டாக தயாங்க பார்த்துட்டு திரும்ப டோரை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அப்பா, நான் கூட எதுவும் பயந்துட்டேன். எங்கே சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு 4 அப்பு வளம்னு நினச்சேன். சரி, இன்னும் தெரியல போல. ஐயோ, டேய் மச்சான், அப்புறமா பண்ணுறா. சீக்கிரமா கிளாஸுக்கு வாடா. மாட்டினா நான் கைமாடா. டேய் சீக்கிரம் வாடா டேய். இங்கே தயாங்கு செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கான். பட் இங்கே ஜங்குக்கு ஒரு ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.
ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.